பணிவான நமஸ்காரங்கள். இன்று நம் பகவத்கீதை 7வது அத்தியாயத்தை காணப்போகிறோம். தொடர்ச்சியாக இங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம 7th சாப்டர் பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். ஞான விஞ்ஞான யோகம், பூரணத்தின் ஞானம், பூரணமான முழுமுதற் கடவுளான பகவானை பற்றிய ஞானம். சாதாரண ஒரு ஞானம் இல்லை, அந்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய அந்த ஞானம், அதை பற்றி நாம் காணப்போகிறோம். ஸோ 6வது அத்தியாயம், அதுக்கு ஆரம்பத்தில் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, மனதில் இருக்கின்ற காம குரோத லோபம் இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம் தொடர்ச்சியா. அப்புறம் இந்த பகவத்கீதை இருக்கு இல்லையா, இதில் முதல் 6 அத்தியாயங்கள், நடுவில் இருக்கின்ற 6 அத்தியாயங்கள், இறுதியில் வருகின்ற 6 அத்தியாயங்கள். இதை நம்ம 3ஆ பிரிச்சோம்னாக்கா, நடுவில் வர அந்த 6 அத்தியாயம் இருக்கு இல்லையா, அந்த மிடில் 6 சாப்டர்ஸ், they are like jewel, precious jewels, அதாவது பொக்கிஷம் மாதிரி பக்தி. ஏன்னா இந்த 6 உன்னதமான அந்த எல்லா யோகத்திலும் மிகவும் சிறந்த மனதை, பகவானுடைய மனதையே கவரக்கூடிய அந்த பக்தியை பற்றி பேசுவதால் அந்த நடுவில் இருக்கின்ற அந்த 6 அத்தியாயங்களும் மிகவும் முக்கியமானவை. அந்த நடுவில் இருக்கின்ற 6 அத்தியாயங்கள்ல 10வது சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7, 8, 9, 10, 11, 12 இந்த 6 இருக்கு, அது பக்தியை பற்றி பேசுறது. ஸோ இன்னைக்கு நம்ம 7வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். அதில் பகவான் முதல்ல ஸ்ரவணத்துடைய முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நமக்கு ஸ்ரவணம் தான். ஏன்னா நவவித பக்தியில் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறதே ஸ்ரவணத்தை தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட், ஸ்ரவணம் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். முதன்மையானது ஸ்ரவணம். இப்போ நம்ம பண்ணுறது ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா ஹியரிங் இல்லை, ஆக்சுவலி இட் இஸ் லிசனிங். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லையா. காதால நம்ம சில விஷயங்களை கேட்கலாம், மறந்துடலாம். இந்த காதல் வாங்கி இந்த காலை விட்டுருவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ we are not just hearing, but we are listening and we are also applying that in day to day life. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதான் நம்ம பாகவதர்களாக படிக்கிற பாகவதம் வேற, நடைமுறையில் வாழ்கின்ற பாகவதர்களாக நம்ம மாற வேண்டும் என்றால், பகவான் கிருஷ்ணன் நமக்கு என்ன அந்த உன்னத அறிவை கூறுகிறாரோ அதை நம்ம நடைமுறையில பயன்படுத்தணும், கவனிக்கணும். ஸோ காதால கேட்கறது மட்டும் இல்லை. ஸோ ஸ்ரவணம்ன்றது பகவானை பற்றி தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதை நடைமுறையில் ஃபாலோ பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும் ப்ராக்டிக்கலா. அதுதான் ஸ்ரவணம். ஸோ பகவான் நேசிக்கணும், பக்தி பண்ணணும், தூய பக்தி தொண்டு செய்யணும்னா ஹவு டு லவ் கிருஷ்ணா. கிருஷ்ணரே சொல்றாரு ஹவு டு லவ் கிருஷ்ணா. தெரியும் இல்லையா. அப்போ பௌதிக உலகத்திலே நம்ம யாரையாவது நேசிக்கிறோம்னா முதல்ல அந்த நபருக்கு பிடித்த விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பௌதிக விஷயத்திலே நம்ம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா பகவானை பற்றி நம்ம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கிருஷ்ணர் பகவான் என்னென்ன சொல்றாரு பகவத்கீதையில தெரிஞ்சாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் we have to know about கிருஷ்ணா, அப்புறம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னா யோகத்தின் மூலியமாக செய்ய போகின்றோம். எந்த விதமான யோகம் நம்ம செய்யக்கூடிய, ஆர் வி கோயிங் டு கனெக்ட் வித் கிருஷ்ணா த்ரூ அவர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கர்மத்தின் மூலமாக பகவானோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமா, கர்ம யோகமா, அல்லது அந்த உன்னத அறிவின் மூலமாக அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமா, அதாவது ஞான யோகமா, அல்லது தூய பக்தியின் மூலமாக பகவானிடத்தில் நம் நித்தியமாக சரணடைந்து நாம் கைங்கரியம் செய்ய போகிறோமா, அதாவது பக்தி யோகம். ஸோ நம்ம இந்த 6 நடுவில் வர அத்தியாயங்கள் பக்தியை பற்றி பேசுகிறது. பகவான் தன்னையே முழுவதுமாக பக்தனிடத்திலே கொடுத்து விடுகிறார். ஸோ பக்தி தான் ரொம்ப பகவானை கவரக்கூடியது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி யார் ஒருவர் மனதை முழுமையாக என்னிடத்திலேயே தஞ்சம் வைத்துக் கொண்டு பகவானிடத்திலே ஆசிரியம் எடுத்துக்கொண்டு அவர் இடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டு யார் இந்த மாதிரி பக்தி பண்றாங்களோ, முழுமையாக பகவான் இடத்துல சரணாகதி யார் பக்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை, அசம்சயம், சந்தேகமே இல்லாம they can understand me completely அப்படின்றார் கிருஷ்ணா. முழுவதுமாக என்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படி முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும்? முழுமுதற் கடவுளான பகவானுக்கு அது தெரிந்து கொள்வது கடினம். அவர் என்ன பண்றாரு, இப்பதான் 500 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தியினுடைய ரசம் என்ன, ராதனுடைய பாவம் என்ன தான் அனுபவித்துக் கொண்டு சென்று கொண்டு இவ்வாறு பகவான் ஒவ்வொரு முறையும் தோன்றும் பொழுதெல்லாம் பகவானே வியக்கின்றாராம், ஆச்சரியப்படுகின்றாராம். அப்படிப்பட்ட பகவானுக்கே முழுசா தெரியல, அச்சித்தியம் அவர். நாம எப்படி பகவானை கம்ப்ளீட் 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா கரெக்டா அப்படி இல்லையா. பகவான் என்ன சொல்றாருன்னா, நமக்கு உனக்கு என்ன தேவை அதெல்லாம் அறிவியல் பண்ற போறோம், நீ பக்தி பண்றதுக்கு உனக்கு என்ன தேவை, எந்த அளவுக்கு புரிந்துணர்வு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் வெளிக்காட்டுகிறேன், அந்த அளவுக்கு தான் அறிவியல் பண்றாரு. மீதி விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு அச்சித்தியமானது, நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. யூனிவர்ஸ் இஸ் ஃபாரெவர் எக்ஸ்பாண்டிங். சயின்டிஸ்ட்லாம் விஞ்ஞானிகள்லாம் வியக்கின்றனர்,
முதல்ல என்ன சொன்னாங்க, there are 9 planetsன்றாங்க. இப்போ பார்த்தா டார்க் பிளானட்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. அப்படி இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, only the earth is going around the sun. நாங்க இப்போ என்ன சொல்றாங்க, entire solar system seems to be moving. எல்லாமே பார்த்தா விண்கலத்துல பார்த்தா எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கா. அப்ப நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டா இல்லையா? நம்ம வழிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, இப்பதான் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்றதெல்லாம் திருப்பி நமக்கு நம்ம சாஸ்திரத்துல என்னென்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் நமக்கே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அச்சிந்தியமான பகவானை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியுமானா, நமக்கு என்ன அளவுக்கு நமக்கு வெளிக்காட்டணும், ரிவீல் பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து பகவான் வெளிக்காட்டுகிறார். அதுவும் யாருக்கு புரியும்னா, தூய்மையாக பக்தி கொண்டு செய்கிறார்களே அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவும் வந்து புரியும், புலப்படும். சோ சிரவணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா. நம்ம பாலசுவாமி மகாராஜ் அடிக்கடி சொல்றாரு இல்லையா, கோயில சிரவணம் பண்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த ஞான யோகம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்கு, பக்தி யோகம் பண்றவங்க வந்து they are just having this emotions, அது ஒரு சென்டிமெண்ட் தான். ஞானம் என்ன தவறு, 100% ராங். பக்தி யோகம் செய்கின்றவர்களுக்கு தான் அந்த ஞானம் முழுவதுமாக கிடைக்குமே தவிர வெறும் ஞான யோகத்தில் மென்டல் ஸ்பெக்ரேஷன் பண்றவங்களுக்கு கிடைக்காது. பக்தி யோகம் செய்கின்றவர்களுக்கு தான் அந்த ஞானம் முழுவதுமாக புலப்படும். ஏன்னா பகவான் தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றார் பக்தர்களிடத்திலே மட்டும்தான். பக்தோசினே சகாச்சித்தின்னு சொல்றாங்க, முதலே சொல்லிட்டார், முதல்ல அத்தியாயத்துக்கு சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டார் அர்ஜுனருக்கு. ஏன் அர்ஜுனரை செலக்ட் பண்ணணும்? ஸோ சிரவணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா சிரவணம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனதிலே இருக்கின்ற அந்த அனர்த்தங்கள், காம குரோத லோப மத மாத்சல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து அனர்த்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. அனர்த்த நிவர்த்தி எல்லாம் ஆகுது. அப்படியே தினமும் வந்து நம்ம வாஷ் பண்ணாம இந்த கண்ணாடி கண்ணில் மாட்டிக்க முடியுமா? இல்லை வீட்டில் தான் நடக்க முடியும். அவ்வளவு தூசி வருது, நம்ம தினமும் வாக் பண்றோம், கிளீன் பண்றோம், அப்படின்னு அவ்வளவு தூசி வருது. அதே மாதிரி இது எத்தனை காலமாக ஃப்ரம் டைம் இம்மோரியா நம்ம கிட்ட அந்த அனர்த்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதோ, மேருமலையை விட ஹிமாலய மலையை விட உயரமான மேருமலை சைஸ்ல இருக்கா நம்ம பாவம் மூட்டை. அவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளால அவ்வளவு சுலபத்திலே பகவானை புரிந்து கொள்ள முடியுமா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், தினமும் நித்தியம் பாகவத சேவையா சொல்றாங்க. தினமுமே வந்து பகவானை பற்றி இந்த மாதிரி பக்தர்களிடத்தில் இருந்து, பக்தர்களுடைய திருவாயிலிருந்து நாம் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த காம குரோத லோபம் அந்த மாத்சல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாஷ் அவுட். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. அப்போ தூய்மை, ஹிருதயத்திலே தூய்மை ஆனது தோன்றுகிறது. ஸோ சிரவணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிரவணம். ஓகே, அடுத்தது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப் போகணும். இந்த சிரவணம் பண்ணி பகவானை பற்றி தெரிந்து கொள்கிறோம் இல்லையா, அப்போ பகவான் வந்து 2 வகையான அறிவை பற்றி எனக்கு சொல்கிறார், ஞானம் விஞ்ஞானம். அப்படி ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா, இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, இந்த பகவானுடைய அந்த ஐஸ்வர்யம், வைடூரியம், பகவானுடைய இந்த செல்வ செழிப்பு, பகவானுடைய சக்திகள், அவருடைய அந்த விராட்ட ரூபம் எல்லாம் காட்டுறாரு இல்லையா, அது மாதிரி அது வந்து தியரட்டிக்கல் நாலேஜ், படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அறிவு. பகவானுடைய அந்த செல்வ செழிப்பு, வைடூரியம், அதை பற்றி ஆப்புலன்ஸ், அவருடைய அந்த சக்தி, அதை பற்றி எல்லாம் புரிந்து கொள்வது ஞானம். ஞானத்தை பற்றி அந்த அறிவு. விஞ்ஞானம் அது என்னன்னா, பகவான் வந்து தேன் வந்து மதுரமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா. எந்த அளவுக்கு தேன் வந்து மதுரமா இருக்கும் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த தேனை சாப்பிட்டாதானே தேன் எந்த அளவுக்கு மதுரமா இருக்கும் தெரியும். கரெக்டா இல்லையா? தேன் வந்து மதுரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அது யார் ருசிக்கிறாங்களோ, பக்தர்கள் தான் வந்து அந்த தேன் போன்ற லீலைகள் செய்கின்ற பகவானை வந்து ருசிக்கின்றாங்க. இப்போ பக்தர்களுக்கு தான் அந்த விஞ்ஞானமானது புலப்படுகிறது. ஸோ விஞ்ஞானம்னா என்னதுன்னா, பிராக்டிக்கல் நாலேஜ். முதல்ல கேட்டது காதல் செவியுறுதல், ஆனா அதை அனுபவிக்கின்றார்கள் அல்லவா, அது வந்து விஞ்ஞானம். அதை பிராக்டிக்கல் அனுபவிக்கின்றாங்க. அந்த தேன் எவ்வளவு ருசி அப்படின்னு நாக்குல ருசிக்கிறாங்க பாரு, அவங்க வந்து அந்த விஞ்ஞானத்தை உணர்கிறார்கள். அதான் பக்தர்கள் மட்டும்தான் அந்த பகவானுடைய இனிமையை, அந்த மதுரத்தை வந்து உணர முடியும். ஸோ அது வந்து விஞ்ஞானம். பகவானுடைய ஸ்வீட்னஸை பத்தி சொல்றான், அவருடைய மாதுரியத்தை பத்தி சொல்கிறது. பகவான் எவ்வளவு அழகாக புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கார், எவ்வளவு அழகாக புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு கீழே இந்த வாத்துகள், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து மயில் நடனம் ஆடி கொண்டிருக்கிறது. ஸோ அவருடைய அந்த இத்தனை வைடூரியங்கள், இத்தனை செல்வம் செழிவு, இத்தனை சக்தி பராக்கிரமம் எல்லாம் இருந்தாலும் பகவான் எப்படி இருக்காரு? ஒரு சாதாரண ஒரு சின்ன மாடு மேய்க்கின்ற அந்த கோப ரூபத்தில் தான் இருக்கின்றார் இல்லையா. ஸோ அவருடைய அந்த இனிமையை புரிந்து கொள்பவர்கள், இது வந்து யாரால முடியும்னா பக்தர்களால மட்டும்தான் முடியும். அது விஞ்ஞானம். ஸோ பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்சிங் தட் ஸ்வீட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா இஸ் விஞ்ஞானம். ஸோ ஞான விஞ்ஞானம் இது ரெண்டுமே உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா இதுக்கு மேல எடுத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஞானமும் விஞ்ஞானமும் உனக்கு புலப்பட்டு விட்டால் அதற்கு மேல உனக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்றாரு. இதுக்கு மேல எடுத்துக்கு ஒண்ணுமே இல்லடா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றாரு கிருஷ்ணா. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும்? we have to do ஸ்ரவணம். அப்போ என்ன பண்ணணும்? தினமும் வந்து நித்திய பாகவத, சிவ பகவதி, உத்தம ஸ்லோகே, பக்தி பகவதி, நைஷ்டிகி இல்லையா. ஸோ நம்ம வந்து பாகவதம் நடைமுறையில் நாம் அதை
இதை வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஸோ ஞான விஞ்ஞானம் பார்க்குறோம்ல. இப்போ இனிமேல் தொடர்ச்சியாக வந்து பகவான் என்ன பண்ண போறாருன்னா அவருடைய சக்திகள் எல்லாம் பற்றி பேச போகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எல்லா சக்தியும் பற்றி பேச போகின்றார். அதில் வந்து முதல்ல வந்து அந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாரு. ஸோ இனிமேல் வரப்போகிற ஸ்லோகம் எல்லாம் சக்தியை பற்றி சொல்வார் நிறைய. அவருடைய எல்லா அந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய உடல் எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து 24 எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிரகிருதியில் வந்து செய்யப்பட்டிருக்கோம். நம்ம 24 அந்த பிரகிருதி மூலப்பொருட்கள் வந்து நம்ம உடல்லே இருக்கிற பஞ்சபூதங்கள் இருக்கு நம்ம உடம்புல. அது தெரியும் நமக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லி ஈத்தர். அந்த பகவத்கீதை சொல்ல போனால் ஈத்தர் சொல்லுவோம், ஸ்கைன்னு சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம சயின்ஸ் புக்லாம் நமக்கு இந்த அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதுதான் நம்ம சயின்ஸ் புக்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பகவத்கீதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இன்னும் 3 சட்டில் எலிமெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஸ்தூல கண்களால் ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற அந்த 5 தவிர சூக்ஷ்மமாக 3 இருக்கிறது. நம்மளுடைய அந்த பௌதிக கண்களால் காண முடியாத விஷயங்கள், அப்பாற்பட்டவை, சூக்ஷ்மானவை, வெரி வெரி சட்டில். சட்டில்னா ஸ்மால் இன் சைஸ் இல்லை, இட் கேனாட் பி சீன் வித் அவர் பிசிக்கல் ஐஸ். கிராஸ் சைஸால பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பொருள்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதை பற்றி தான் நம்ம படிக்கணும். பகவத்கீதையில மட்டும் நான் எந்த சயின்ஸ் புக்ல இது நமக்கு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பசங்களுக்கு. கரெக்டா? பகவத்கீதையில மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். கம் மனோ புத்தி ஏவச்சா அகங்கார நிதியம்மே இன்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? ஸோ கம் மனோ புத்தி, மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. இந்த 3 எங்க இருக்குன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம உடனே வந்து 24 எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிரகிருதி இருக்கு. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இந்த மாதிரி எல்லாமே செய்யப்பட்டது தான் வந்து கலவை. அப்போ இந்த உடல், இந்த சரீரமானது பரா பிரகிருதி பிளஸ் அபரா பிரகிருதி ரெண்டுமே இருக்கு. பரா அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல். பரா பிரகிருத்தினா இதை விட அது ஆன்மீக தளத்தில் இருக்கிறது, உயர்ந்த தளத்தில் இருக்கிறது. அதாவது ஜீவாத்மா. ஏன்னா அதுக்கு வந்து கான்சியஸ் இருக்கு, உணர்வு இருக்கிறது, சத்து, சித்து, ஆனந்தம். அது அழியக்கூடியது அல்ல, நித்தியமானது. நம்ம AK-47 வச்சு ஷூட் பண்ணாலும் சரி, இல்லை நியூக்ளியர் பாம்பு போட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, ஒன்றுமே ஆகாது. கரெக்டா? ஏன்னா அது தட்டஸ்த சக்தி, பகவானுடைய அந்த மார்ஜினல் பொட்டன்சி, பகவானுடைய அந்த தட்டஸ்த சக்தியிலிருந்து வருகின்றதுனால அந்த ஜீவாத்மா வந்து அப்படிப்பட்டது. ஸோ பராபிரகிருதி அபராபிரகிருதி ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய சரீரமானது. அப்படி பலம் அந்த மாதிரி பார்க்குறச்சு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேஷனும் எல்லா லிவிங் என்டிட்டிஸுமே அந்த மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கு. பராபிரகிருதி அண்ட் அபராபிரகிருதி, சித்து, சித்து, அச்சித்து, அச்சித்து, சித்து. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சிலவற்றுக்கு வந்து இந்த உணர்வு இருக்கிறது, சிலவற்றுக்கு வந்து உணர்வு இல்லை. உணர்வு இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து பரா பிரகிருதி. பரானா இது வந்து மெட்டீரியல், பிசிக்கல், இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஓகே, நிரந்தரம் இல்லாதது, கொஞ்சம் அழிவற்றது, அழியக்கூடியது. அழிவற்றது வந்து ஜீவாத்மா. ஸோ இதுல என்ன விஷயம்னா இதெல்லாம் இருக்கட்டும், பட் இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அது மார்ஜினல் பொட்டன்சின்றோம், தட்டஸ்த சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா பார்டர்ல நிக்குது. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி நடுவில் இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் வந்துட்டோம். அதே மாதிரி கிருஷ்ணரை பார்க்காம அப்படி திரும்பிட்டோம், மாயா. இதே கிருஷ்ணரை பார்த்துட்டோம்னா மாயாவுக்கு நம்ம பின்னாடி இருக்கும். நம்ம கிருஷ்ணரை பார்க்குறோம், கிருஷ்ணரை சரணடைஞ்சிட்டோம்னா மாயாவை வென்று விட்டோம். இதுவே நம்ம கிருஷ்ணரை திரும்பிட்டோம், கிருஷ்ணரை பார்க்காம கிருஷ்ணரை திரும்பிட்டோம்னா we are facing மாயா, மாயாவுக்கு அடிமையாகி விட்டோம்னு அர்த்தம். ஸோ தட்டஸ்த சக்திக்கு இந்த பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த பக்கமும் கிருஷ்ணருடைய சரணடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் ஜாக்கிரதை. இதுதான் நம்மளோட லெசன். என்ன இதுன்னா, இந்த நாலேஜ் எல்லாம் நிறைய இருக்கட்டும். நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த தட்டஸ்த சக்தி நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா மாயா கிட்ட சிக்கி கொள்ளாமல், மாயனுடைய பிடியை சிக்கி கொள்ளாமல் பகவானிடத்திலே நாம் சரணடைந்து விட்டோமே ஆனால் அப்ப நம்ம வந்து தப்பிச்சுக்கோம். இல்லைன்னா மாயாவோட பிடியிலே சிக்கி கொள்வோம். எப்பவுமே தமோ குணம், ரஜகுணம் இதுலயே மாற்றிக்கொண்டு அதிலே மாட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்லைடு. இந்த மாதிரி 24 தத்துவங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மந்திராஸ், மகாபூதாஸ், இதெல்லாம் ஆன ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய இந்த சரீரமானது. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு பகவான் வந்து அவருடைய எனர்ஜிஸ் பற்றி எல்லாம் பேசுகிறாருங்க, சக்தி எல்லாம் பற்றி பேசும்போது இதுல இருந்து நாம் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது கிரேட்டஸ்ட் மிஸ்கன்செப்ஷன். நிறைய பேர் என்ன சொல்கிறோம், கிருஷ்ணர் வந்து வெறும் அச்சிந்தியம்னு சொல்கிறோம், அவ்யக்தம்னு சொல்கிறோம். ஆனால் என்ன நினச்சிக்கிறோம், ஃபார்ம்லெஸ், ரூபம் இல்லை, வெறும் பிரம்மம் அப்படின்னு, எல்லாமே பிரம்மத்திலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர் மாயாவாதிகள். அது வந்து தவறான ஒரு
விஷயம். பகவான் வந்து இந்த 7வது அத்தியாயத்துல வந்து கவிழ்த்தியாகிறார். அதாவது கிரேட்டஸ்ட் மிஸ்கன்செப்ஷன், தவறான புரிந்துணர்வு என்னன்னா கிருஷ்ணா இஸ் ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்றது வந்து தவறான புரிந்துணர்வு. கிருஷ்ணா இஸ் நாட் ஃபார்ம்லெஸ். கிருஷ்ணா ஹாஸ் a beautiful form. அவருக்கு ஒரு அழகான ஆன்மீக உருவம் இருக்கிறது. ஆன்மீகமானவர், முற்றிலும் பௌதிகமானவர் கிடையாது. ஃபார்ம் இல்லைன்னா பௌதிகமான ஃபார்ம் கிடையாதுன்னு அர்த்தம். நம்மள மாதிரி மெட்டீரியல் ஃபார்ம் கிடையாதுன்னு அர்த்தம். ஃபார்மே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஃபார்ம் இல்லைன்னா இட் மீன்ஸ் தட் அவருக்கு நம்மள போல மெட்டீரியல் சரீரம் கிடையாது, பௌதிகமான சரீரம் கிடையாது. ஆனா வந்து முற்றிலும் ஆன்மீகமானவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 6வது ஸ்லோகத்துல இருந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து இன்னும் மேலும் வந்து இதை பற்றி விளக்கி கூறுகிறார். எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த பரா என்ன பார்த்தோன்னா இது எல்லாத்துக்கும் வந்து மூலப்பொருள் நான் தான். இந்த சோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே படைக்கப்பட்டவனும் நான் தான், அதுக்கு மூலப்பொருளும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி 7வது ஸ்லோகத்துல இன்னும் வந்து விளக்கி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மத்தா பராதரமான கிஞ்சித் அஸ்சித் தனஞ்சய மயி சர்வம் இதம் போதும் சூத்திரே மணிகன ஏவா அப்படின்றார். அடுத்த இதுக்கு போங்க மாதாஜி, ஸ்லைடுக்கு. அதாவது எல்லாமே வந்து அந்த சராசரம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், பகவானே அகிலாண்ட கூட்டி பிரம்மாண்ட நாயகன் சொல்றாங்க. இதுல பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு இந்த பிளானட்ஸ் எல்லாம். இதுல ஒரு ஆக்சுவலி நான் ஒரு யூடியூப் வீடியோ பிளே பண்ணணும்னு நினைச்சேன். டைம் இருந்தால் நம்ம அப்புறம் பிளே பண்ணலாம். இது வந்து இது என்ன ஆச்சரியம்னா, நூல் இருக்கு இல்லையா, அந்த நிலவு தன்னைத்தானே நிலவு என்ன பண்ணுது, பூமியை சுற்றி கொண்டே அதே சமயத்தில் சூரியனும் சுற்றி வருகிறது. அதே போல இந்த பூமி என்ன செய்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு அதே சமயத்தில் சூரியனும் சுற்றி வருது. இதுல கொஞ்சம் இப்படி அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டா என்ன ஆகும், அவ்வளவுதான். நார்த் போல் சவுத் போல் மாறிச்சு. நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேச முடியுமா? அதாவது அந்த ஷேப்ல பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. அந்த ஆர்பிட்ட பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுது. எல்லாம் வந்து அப்படியே நடந்து கொண்டிருக்கு. நம்ம எல்லாம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரு ஆப்பிள்னு ஒன்று எடுத்தா, ஒரு இந்த பழம், இந்த வாழைப்பழம்னு எடுத்தோம்னா அது இந்த ஷேப்ல அப்படியே இருக்கு. ஆப்பிள் எடுத்து அது ரவுண்டா இருக்கு. அதாவது மெயின்டைன் பண்ணுது கரெக்டா. எப்படி இதெல்லாம் நடக்குது, ஆச்சரியமா இல்லை? நம்ம பாட்டு நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம், நீரை பருகி கொண்டிருக்கிறோம். பகவான் சொல்லிட்டாரு, நீ அந்த நீரை குடிக்கிறியே, ஐ அம் தி டேஸ்ட் ஆஃப் தட் வாட்டர் அர்ஜுனா. அந்த ரசம் நான் தான். அந்த பூமி இருக்கே, அந்த பூமி மண் வாசம் இருக்கிறதே, பூமியும் நானே. அதை படைத்தவன், பூமியை படைத்தவன் நானே. அந்த பூமியை படைத்த அந்த பூமிக்கு நறுமணம் வருகிறதா, பூமி மண் வாசம், அதுவும் நான் தான் அப்படின்றாரு கிருஷ்ணர். நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கிறதால அதோடைய வேல்யூ தெரியும். கொரோனா பேஷண்ட் கிட்ட போய் கடைசியா சஃபர் பண்றாங்களே, கொரோனா பேஷண்ட் லாஸ்டா எவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்தாலும் அவங்களால லங்ஸால் இன்ஹேல் பண்ண முடியல. அப்ப தெரியும் அவங்களுக்கு அந்த ஆக்சிஜனோட அருமை என்னன்னு. இப்ப நம்ம உட்காந்துருக்கனால நமக்கு தெரியல. ஃப்ரீயா பகவான் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு 24 மணி நேரம் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு அது தெரியல. கொரோனா பேஷண்ட்டுக்கு தெரியும். கடைசி நிமிஷத்துல அந்த ஆக்சிஜன் உள்ள போல பாரு, எவ்வளவு கொடுத்தாலும் உள்ள போல. ஏன்னா லங்ஸால முடியல, இன்ஹேல் பண்ணணும். அப்ப தெரியும், அப்பா அந்த ஆக்சிஜனுடைய மகிமை என்னவென்று பகவான் சொல்றாரு. அந்த மாதிரி சோ நான் அந்த நூல் இருக்கே, அந்த நூல் நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த அழகான முத்து மாலை பார்க்கின்றோம். எவ்வளவு அழகான முத்து மாலை இருக்கு, அத்தனையும் கோர்க்கப்பட்ட அழகாக இருக்கிறது வரிசையாக. ஆனா அது நூல் இருக்கு, அது ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறது. அந்த நூல் வந்து அந்த முத்து மாலைக்குள்ள ஒளித்து தன்னை வந்து ஒளித்துக் கொள்கிறது. அதே மாதிரி பகவான் வந்து மாயையால கவரப்பட்டிருக்கார். மாயை இஸ் நாட் கவரிங் கிருஷ்ணா. மாயை நம்மை வந்து மூடி விட்டு செல்கிறது. சோ வந்து சூரியனும் சந்திரனும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சந்திரன் சூரியனை வந்து கிளவுட்ஸ் தான் மூடி இருக்கு, நம்ம கண்ணுக்கு அது தெரியல. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து மாய மூடல, நாம் மாயால மூடப்பட்டிருக்கிறோம். அதனால பகவான் தெரியல. சோ அந்த நூல் நம்ம கண்ணுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அது நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம அதனால நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியலாம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நமக்கு அது தெரியும், இந்த நூலோட அந்த ஃபங்க்ஷன் என்ன நமக்கு தெரியல. நம்ம ஈஸியா பார்த்துட்டோம், முத்துமாரா நல்லா இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த நூல் இல்லைன்னா என்ன, ஒரு செகண்ட் அந்த நார் இல்லைன்னா அந்த பூ மாலையெல்லாம் பொல பொல பொலன்னு கீழே விழுந்து. அந்த மாதிரி பகவான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அதை பத்தி நமக்கு தெரியல. அதனால நம்ம பெருசா வந்து நமக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண முடியல. ஏன் தெரியல? கேள்வி வரணும் இல்லையா? இப்போ ஒரு கேள்வி வரணும், ஏன் தெரியல? ஏன்னா மாயால கவரப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாயிலிருந்து எப்படி வரணும், அடுத்த கேள்வி வரும். தெரிஞ்சு போச்சு, ஓகே விஷயம் தெரிஞ்சு போச்சு. கிருஷ்ணா நாங்க எல்லாம் மாயில மூடி இருக்கோம், அதனால நம்ம பார்க்க முடியல, அப்ரிஷியேட் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணணும்ன்ற கேள்வி வரணும் இல்லையா? அந்த மாயில இருந்து சிக்கி தவிக்கின்றோமே, என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி வரலாம், வேஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியே வரலாம், மனித பிறவி எடுத்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ 8, 9, 10, 11 இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டா சொல்றாங்க. அந்த சக்தி அதெல்லாம் சொல்லிட்டு ரசோகம் அப்சு கௌந்தேய, அந்த மண்ணில் இருக்கிற அந்த வாசம், நீர் பருகின்ற அந்த தாகமும் நானே, அந்த நீரும் நானே, நீரை பருகி உங்க தாகம் தணிகிறது அல்லவா, அந்த தாகமும்
நானே. அப்புறம் தாம்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த கணவன் மனைவி இடையே நடக்கின்ற அன்பு பரஸ்பரங்கள், தர்மத்துக்கு புலம்பில் அமைந்த தர்மத்துக்கு which is not contrary to dharma, அந்த மாதிரி தர்மத்தின் வழியில் செய்கின்ற எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய தான். அந்த அன்பு வந்து ரொம்ப தெய்வீகமானது. அதனால தான் சொல்லுவோம் காதல் தெய்வீகமானது. ஸோ ஒருத்தரை பார்த்து நம்ம ரொம்ப பலவான் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப பலசாலி, நான் பெரிய பலசாலி அப்படின்னு மார்க் தட்டி கொள்கிறார்கள் நிறைய வீரர்கள் எல்லாம். மகாபாரதத்தில் போறதே பார்த்தோம், எல்லாரும் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் ரெண்டு பக்கமும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்களா, மாத்தி மாத்தி அடித்துக் கொள்கிறார்கள். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கீழே விழும்போது இன்னொருத்தர் வந்து வெற்றி அடித்தவன் சொல்கிறான், நான் பலசாலி, நான் பலசாலி அப்படின்னு தோல் தட்டி கொள்கிறான். அப்ப கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறாரு, என்னன்னா எல்லாம் செத்து போன பாம்பு அடிச்சுட்டு தோலை தட்டிக்கிறாங்க. ஏற்கனவே கண்ணால பார்த்து அடிச்சு போட்டார் அவரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த இறந்த பாம்பை அடித்து விட்டு நான் பலசாலி, நான் பலசாலி அப்படின்னு தோல் தட்டி கொள்கிறார்களாம். சோ பலம் பலவத்தாம் அகம், அந்த பலசாலின்னு சொல்றேன், அதுல இருக்க அந்த பலமும் நானே அப்படின்னு கிருஷ்ணன் வந்து எல்லாத்துக்கும் ஓம்காரமும் நானே, வேதம் நானே, வேதத்தை தந்தவனும் நானே, இந்த வேதத்தோட பர்பஸ், அது வேதத்தினுடைய அடையக்கூடிய அந்த நோக்கம், ஃபைனல் டெஸ்டினேஷன், அதுவே நான், எல்லாமே கிருஷ்ணன் தான். ஸோ நம்ம 7th சாப்டர் படிக்கும் போது நமக்கு தெரியும் எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு. சுப்ரீம் பர்சனாலிட்டி சொல்லிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. ஏன் அப்படின்றத நம்ம 7th சாப்டர் படிக்கும் போது நமக்கு தெரியும். மத்தா பராதரம் நானியர் இதெல்லாம் படிக்கணும். 10.8 என்ன ஒரு விஷயம், அகம் சர்வஸ்ய பிரபோ மத்தா சர்வம் பிரபத்தத்தை, அது படிக்கும் போது நமக்கு தெரியும் என்னிடம் தான் எல்லாமே வருது, எனக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கிளியரா சொல்லிட்டார் கிருஷ்ணர். அப்ப இனிமேல் நமக்கு என்ன டவுட் வேணும், அசம்சயம் நமக்கு கிளியரா சொல்லிட்டார் பகவான், ஒரு டவுட்டே வேணாம், நீ வந்து இந்த மாதிரி எனக்கு பக்தி பண்ணினாலே போதும், 100% சந்தேகம் இல்லாம என்னை வந்து சேருவார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நமக்கு டவுட் வரக்கூடாது. இனிமேல் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் டவுட் வரக்கூடாது. ஸோ இவ்வளோ அழகாக வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போகணும். கிருஷ்ணன் வந்து அந்த மலரை நுகர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா. ஸோ ஞானிகளோ தபஸ்விகளோ அஷ்டான யோகம் புரிபவர்களோ அவர்கள் செய்கின்ற அந்த தியானம் இருக்கின்றது அல்லவா, அதுவும் கிருஷ்ணர் தான். எல்லாமே வந்து யஜ்ய புருஷனும் அவர் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் சோர்ஸ் அவர் தான். இஸ் த காஸ் ஆஃப் எவ்ரிதிங், இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், இஸ் த ஆரிஜின் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் வந்து படைக்கப்பட்ட அனைத்துக்குமே மூல காரணம் அவர் தான், அதோடைய ரசமும் அவர் தான், அது எசன்ஸும் அவர் தான் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தப்பா ஒரு புரிந்துணர்வு வந்துடக்கூடாது. ஏன்னா பகவானால படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த முக்குணத்திற்கு பந்தப்பட்டு இருக்கிறது. அதாவது முக்குணங்கள் ரஜோ தமோ சத்வ ரஜோ தமோ குணக்கு அடிப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கிருஷ்ணரை இதை கிரியேட் பண்ணனால கிருஷ்ணரை இந்த 3 குணங்களுக்கும் உட்பட்டவரா, ஈஸி கண்ட்ரோல்டு பை தட், ஈஸி கம்மிங் அண்டர் த 3 குணாஸ் கிடையாது. கிருஷ்ணர் சொன்னாரு இல்ல, படைக்கப்பட்டவன் தான் நான், ஆனா இது 3க்கும் அப்பாற்பட்டவன் நான். ஐம் அபவ் ஆல் தீஸ் 3 குணாஸ். இப்போ நம்ம ஒரு ஜெயிலுக்கு போறோம், ஜெயிலுக்கு போனா அங்க வந்து நிறைய பிரிசனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கைதிகள் இருக்கின்றனர். கைதிகளுக்கு தான் வந்து அந்த தண்டனை, ஜெயிலருக்கு கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறோம்னா அங்க உள்ள இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு தான் வந்து மருத்துவம் கொடுக்குறாங்க. கரெக்டா. அந்த மாதிரி நம்ம தான் இந்த பேஷண்ட், பகவான் கிடையாது. He is the creator, he is the enjoyer, we are created, we are being enjoyed. ஆனா அந்த ஜீவாத்மா என்ன நினைச்சிருக்குன்னா, நான் தான் வந்து அனுபவிக்கின்றேன். அந்த அகங்காரத்தில் இருக்கிறதுனால இந்த மாய மூடப்பட்ட பந்தப்பட்ட நிலையில ஜீவாத்மா என்ன நினைச்சிருந்தா, I am the enjoyer, I am enjoying அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதுல விஷயம் வந்து நம்ம பிரகிருதி தான், புருஷன் வந்து அவர் தான், ஒரே ஒரு புருஷன் தான். அது வந்து உத்தமமான புருஷன் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்றது வந்து நமக்கு புரியும். இந்த அறிவெல்லாம் வந்து நமக்கு 7வது அத்தியாயம் படிக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் விஷயம்லாம் தெரியுது இல்லையா. அப்போ வந்து நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது, இந்த மாதிரி முக்குணங்களுக்கு கிருஷ்ணரும் வந்து உட்பட்டு இருக்கிறார் அப்படின்னு. அபவ் ஆல் தீஸ் 3 குணாஸ். ஸோ யார் ஒருவர் இதை பற்றி தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களும் இந்த முக்குணத்திலிருந்து விடுபடுவர். They can also get liberated from these 3 குணாஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் சொல்றார். ஓகேவா. அடுத்த ஸ்லைட். சரி, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டாரு, சக்தியை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த சக்தி, இந்த பகவானுடைய இந்த புரிந்துணர்வு இதெல்லாம் நமக்கு தெரியணும், பூரணத்தின் அறிவெல்லாம் நமக்கு புலப்படணும்னா என்ன பண்ணணும், சரணாகதி அடையணும். ஹவு டு சரண்டர். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் சரண்டர். எப்படி சரணாகதி அடைவது? பகவான் அவ்வளவு சுலபத்தில் சரணாகதி அடைய முடியுமா? முடியாது. ஏன்னா அதான் காரணம், மாயின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறோமே. அவ்வாறு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் விட்டு என்னைக்கு நம்ம வரமோ, நம்மளுடைய அந்த புலன் திருப்திக்காக நம்மளுடைய அந்த பிரார்த்தனைகள் வந்து எப்பொழுது வந்து நிறுத்துகிறோம், புலன் திருப்திக்காகவே பிரார்த்தனை செய்கின்றார்கள், அந்த பிரார்த்தனை எப்பொழுது மாறி பகவானிடத்திலே தஞ்சம் அடைகிறார்களோ அது வரைக்கும் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. ப்ராசஸ் ஆஃப் சரண்டர் இஸ் நாட் பாசிபிள். அது வரைக்கும் வந்து இது சாத்தியமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் வந்து மாயை வந்து அவ்வளவு மாயின் பிடியிலிருந்து வருவது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அடுத்த ஒரு ஸ்லைடு காட்டுறேன், அடுத்த ஸ்லைட் போங்களா, அந்த ஷிஃப்ட் ஸ்லைட். தைரியேஷ குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்ற துரத்தியானா வெரி வெரி டிஃபிகல்ட், மிக மிக கடினம். துரத்தியா
சாதாரணமான விஷயம் இல்லையா? அவ்வளவு கஷ்டமா? ஏன் அவ்வளவு கஷ்டம் அந்த மாயிலிருந்து வெளியில வந்து வருவது? பக்தர்களிடத்துல தஞ்சம் அடைந்து கொண்டு இந்த மாயை விட்டு வெளிவந்த அந்த தூய பக்தர்கள் இருக்கிறார்களா ஆச்சாரியர்கள், அவர்களை பின்பற்றி அவர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றும் பொழுதுதான் மாயிலிருந்து நீ வெளியில வர முடியும். நீயே உன்னுடைய ஃப்ரூட்டிவ் எஃபர்ட்ஸால வர முடியாதுன்ற. நீயே எவ்வளவு எஃபர்ட் போட்டு நானே முயற்சி பெறேன், ஆனா வந்து நான் பக்தனை அணுக மாட்டேன், ஒரு தூய பக்தர்களுக்கு ஆசிரியம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அப்படியே வந்து ஆகாரத்தோடு நானே முயற்சி பண்ணிக்கிறேன் படிச்சா பகவத்கீதை நானே படிச்சு பண்ணிக்கிறேன் முடியாது. சாதாரண எல்லாரும் பண்ற தப்பு. யூடியூப் வீடியோஸ் பாக்குறாங்க, யூடியூப் பாபாஸ் பாக்குறாங்க, பார்த்து என்ன பண்றாங்க? they are misguided. சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே மாயிலிருந்து விடுபட்ட ஒரு பக்தன் இருக்கின்றான் அல்லவா, அவரிடத்தில் நீ தஞ்சம் அடைந்தால் அப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் புலப்படும். இல்லாட்டி மம மாயா துரத்தியா, அவ்வளவுதான், மாயிலிருந்து வெளில வர முடியாது. சோ இப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷன். எதுக்கு இந்த ஸ்லைட் வச்சிருக்கேன்னா, இதை பார்த்துட்டு யாராவது புதுசா வந்து சொல்லணும், இதை வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ், ரிஃப்ளெக்ட் ப்ளீஸ். So far we learned something. அது வந்து புரிந்துணர்வு நமக்கு எந்த அளவுக்கு இது புரிஞ்சுது. இதை பார்த்தாலே நம்ம சொல்லி, நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே விஷயம் தான், அதை வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஸ்லைடில் போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு சொல்லணும், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? முதல் படத்தை என்ன பார்க்கிறோம்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எஸ் பிரபு. எதோட வந்து இதை ஒப்பிடுறோம், இதை வந்து ஒரு விஷயத்தோட ஒப்பிடுறோம். முதல்ல இந்த கப்பல் வந்து எதோட, அதுக்கப்புறம் இந்த பசுவினுடைய கால் தடம், சகதியில வந்து ஒரு பசு நடந்து செல்கிறது, அந்த கால் தடம் பட்டு அது வந்து குழி மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, அதுலயும் தண்ணீர் இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் ஈஸியா கேட்டேன், அந்த தண்ணீர் வந்து கிடைக்கிறது கஷ்டமா, இல்ல இந்த கடலை நீச்சல் எடுத்துக்கொண்டு செல்வது கடினமா? பார்த்தாலே தெரியும். சோ எது வந்து மாயில மாட்டின்னு இருக்கிறது? எப்படிப்பட்டவர்கள்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கப்பல், கரெக்டா? சோ புயல் காற்று வீசுகிறது, டர்னடோ எல்லாம் இருக்கு, காம்பஸ் இல்ல, கேப்டனால ஒண்ணுமே பண்ண முடியல, எந்த திக்கு திணறி ஒண்ணுமே முடியல. இந்த மாயில பீட்டில் சிக்கி கொண்ட நில கதி வந்து அந்த மாதிரி, திமிங்கலம் என்ன, சுறா என்ன, அவ்வளவுதான், மொழி கடிச்சா ஒண்ணுமே தத்தளிக்கிறோம், ஒரு நிமிஷம் வெளில வரும் அப்படின்னு மூச்சு எடுக்கிறோம், திருப்பி என்ன பண்றாங்க, உள்ள போட்டாங்க அப்படின்னு நசுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உலகம், பௌதிக உலகமானது அப்படிப்பட்டது. ஒரு செகண்ட் என்ன பண்றோம், வெளில வரும் அப்படின்னு மூச்சு எடுக்கிறதுக்கு வெளில வரும், அவ்வளவுதான். திருப்பி என்ன பண்றோம், உள்ள போய் மாட்டிக்கிறோம். எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பார்த்தா, நம்ம கிட்ட லைஃப் ஜாக்கெட்ல உண்மையிலே கடல்ல வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவதைப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஹோம் ஸ்வீட் ஹோம், ஃபாரெவர் ஹாப்பி எவர் ஆஃப்டர், அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்க கிடையாது. ஆனா கிருஷ்ணரிடத்தில் தஞ்சம் அடைந்து கொண்டு அவருடைய அந்த பகவானுடைய அந்த தூய பக்தர்களிடத்திலிருந்து வருகின்ற அந்த ஞானத்தை நாமளும் பெற முயற்சி செய்தோமே, ஆனால் அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஈஸி. செகண்ட் ஸ்டெப் இது ஈஸியா, அப்படியே பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா நம்ம கண்டு போயிடலாம் இல்லையா? சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஹவோட ஹூவ்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸி பஸ்ஸிங் காத்தல், அது வந்து குழியில் இருக்கிற தண்ணி தான். அதை என்ன பண்ண, பக்தர்கள் என்ன பண்றாங்க, சுலபத்துல தாண்டி போயிறாங்க. இப்போ பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோமா, உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே தான் கொரோனா டைம்ல நம்ம எத்தனை பேர் எப்படி அவதிப்பட்டாங்கன்னு எல்லாம் பார்த்தோம். பெரிய செல்வந்தர் ஒருவர், எக்கச்சக்கமான பணம், செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை, எவ்வளவோ செலவு பண்ணாங்க, ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்ற முடியல. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் பயந்தாரே, எவ்வளவோ ஒரு அட்டாச்மெண்ட், பௌதிக விஷயத்து மேல எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட், பொருளின் மீது எவ்வளவு அட்டாச்மெண்ட். அப்போ அது பிரியும் க்ஷணத்துல வந்து இந்த உயிர் பிரிகின்ற சமயத்திலேயே அவர்கள் படுகின்ற அந்த வேதனை, நரக வேதனை, ஏற்கனவே நரக வேதனை ஆரம்பித்து விட்டது, நரகத்துக்கு செல்லும் முன்பாகவே அப்படிப்பட்டவர்களுக்கு நரக வேதனை ஆரம்பித்து விட்டது. அதே கொரோனா தான் எவ்வளவு டிவோட்டிஸ் சொன்னது, டிஸ்கவுண்ட்ல இருக்கிற எவ்வளவு டிவோட்டிஸ், பியூர் டிவோட்டிஸ், they were affected by corona, some left their bodies also. ஆனா எப்படி இருந்தாங்க, கடைசி நிமிஷத்து வரைக்கும் அந்த முறுவல் வந்து அவங்க முதல்ல இருந்தது, அவ்வளவு சாந்தம், ஒரு காம்னஸ், கம்போஷர், அவ்வளவு அழகாக ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கொண்டே நிறைய பேர் என்ன பண்றாங்க, கீர்த்தன் பாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சந்தோஷமா, என்ன பிரபு இவர் இப்படி இருக்காரு, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து படுத்துட்டு இருக்காங்க, ஃபைனல் ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, தே ஆர் நாட் ஏபிள் டு ஹியர். ஆனா கூட முகத்துல வந்து அவ்வளவு ஒரு தெளிவு இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த செகண்ட் கான்செப்ட், அதாவது அவங்க மாயை பிடியிலிருந்து தப்பித்து விட்டார்கள், கிருஷ்ணரை வந்து தஞ்சம் எடுத்துக் கொண்டார். அவருக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. they were not affected, they were equipoised, சுக துக்கம் equipoised, honor dishonor equipoised, எல்லாத்துலயுமே வந்து நடுநிலையில் இருக்க கற்றுக்கொண்டனர். அவர்கள் மாயை ஜெயித்து விட்டது. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் பகவான சரணடையணும்ன்றது நமக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சிருது இல்லையா? இப்போ எதாலையும் வந்து நம்ம அஃபெக்டே ஆக மாட்டோம். என்ன வந்தாலும், மழை அடிச்சாலும், புயல் அடிச்சாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, நம்ம நடுநிலையில இருப்போம்.
பகவான் வந்து அந்த மாதிரி இம்யூனிட்டி கவச்சத்தை வந்து நமக்கு கொடுத்துருவார். அந்த இம்யூனிட்டி கவச்சம் சொல்றோம் இல்லையா, அதுதான் பகவத்கீதை. அதான் பகவானை பற்றி அந்த புராணத்தின் அந்த அறிவு. அதுதான் முழுவதற் கடவுளான பகவானை பற்றி அந்த அறிவு தான் வந்து நமக்கு அந்த இம்யூனிட்டி கவச்சம். அது வந்து நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, கொரோனா வந்தானே, இன்ஃபுளுயன்ஸா வந்தானே, H1N1 வந்தானே, தெரிஞ்சு போச்சு. நாட் தி பாடி அண்ட் தி சோல். பக்தர்கள் அழுவது இல்லையா? பக்தர் வந்து உட்கார வச்சு அழுது கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ வியாசதேவ் என்ன பண்றாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து 108 உபநிஷதுகளை எழுதிட்டாரு, வேதங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்த வந்து அவருக்கு திருப்தி ஏற்படல வியாசதேவ். கடைசியில் என்ன பண்ணாரு, ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுகிறார். ஸோ அதுல இருந்து நமக்கு தெரியுது, ஏன்னா பாகவத்தில் என்ன இருக்கு, கம்ப்ளீட்லி அபவுட் பியூர் டிவோஷனல் சர்வீஸ். ஸோ நமக்கு தெரியுது தூய்மையான பக்தி தொண்டு வந்து எவ்வளவு முக்கியமானது. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, 4 வகையான மனிதர்களை பற்றி கூறுகிறார். இது கொஞ்சம் கவனத்தோட நம்ம கேட்க வேண்டிய விஷயம். சரணடையத்தை பத்தி சொன்னார் இல்லையா, இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதாவது யாரெல்லாம் கிருஷ்ணர் வந்து சரணடைவார்கள், யாரெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து சரணடைய மாட்டார்கள், சரணடைய முடியாது. அப்படி சரணடையாதவர்கள் வந்து துஷ்கிருத்தினாஸ், சரணடைபவர்கள் பகவானை தஞ்சம் அடைபவர்கள் வந்து சுக்ருத்தினாஸ். ஸோ 4 வகையான 15வது ஸ்லோகத்தில் வந்து துஷ்கிருத்தினாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மூடர்கள் அப்படின்னு பகவான் சொல்லுவோம். மூடர்களாம். ஏன் மூடர்கள்னா, அவங்கெல்லாம் வந்து என்ன தஞ்சம் எடுத்துக்கலப்பா, அது போல மாயைக்கு அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், மாயின் பிடியிலிருந்து வர முடியாது, ஜென்ம மிருத்தி ஜனவதி முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, அவ்வளோதான் துஷ்கிருத்தினர். அது வந்து ஒரு டைப்பான ஒரு பீப்புள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்றால், இன்னும் கொஞ்சம் விலகி சொல்றார். எப்படிப்பட்டவங்கன்னா, மிருகங்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மிருகங்கள் என்ன செய்யும், ஈட் ஸ்லீப் என்ஜாய். அதே மாதிரி உண்ணுதல் உறங்குதல் ஆகாரம் திரும்பி இப்படியே அதை வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அது சொபிஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், பேண்ட் ஷர்ட் போட்ட சொபிஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். மிருகம் என்ன பண்ணுதோ அதையும் அவனும் அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஸோ அப்படிப்பட்டவர்கள் மனித உடலில் இருந்து கொண்டு மிருகங்களை போன்று வாழ்கின்ற மூடர்கள், அப்படிப்பட்டவர்கள். அப்புறம் லோயஸ்ட் ஆஃப் த மேன்கைண்ட், வாய்ப்பு கிடைக்குமா, 2வது டைப் சொல்றாரு, நராதாமா. எப்படிப்பட்டவர்கள், லோயஸ்ட் ஆஃப் த மேன்கைண்ட். அதாவது அப்படி ஒரு ப்ரெஷியஸான ஹியூமன் லைஃப் கிடைச்சிருக்கு நமக்கு. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு. எத்தனை 84 லட்சம் பிறவிகளை சிக்கி கொண்டு கடைசியா இது கிடைச்சிருக்கு. இந்த ஹியூமன் லைஃப் எவ்வளவு ப்ரெஷியஸ்ன்னு தெரியாம சான்ஸ் கிடைச்சாலும் விடுறான் பாரு. அப்ப அந்த ஒரு டைப் பகவத்கீதை படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கான் அவனுக்கு. முதல்ல இருக்க அந்த ஞானம் கூட வந்திருக்காது அவனுக்கு. அந்த ஒரு யார் அதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த செகண்ட் டைப் இருக்கானே, அவனுக்கு அந்த யாராவது சொல்லியிருப்பாங்களாம் பகவத்கீதைனா என்ன, பகவத்கீதை படிக்கணும்ன்ற அறிவு இருக்கும். இருந்தும் அவனால வந்து இந்த காமக்ரோதலோக இச்சை அந்த தேசங்களுக்கு இருந்து அந்த பந்தப்பட்டு விட்டான், அவனால் வெளியே வர முடியல. சரி சரி, 2வது டைப் லோயஸ்ட் ஆஃப் த மேன்கைண்ட். 3வது அடுத்த டைப் என்னன்னா, மாயையா அபகிருத்த ஞானம். அதாவது மாயையால அபகரித்து கொண்ட ஞானம். அதாவது 3வது டைப் எப்படின்னா, அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த யூடியூப் பாபா அவங்க சொல்றதை நான் கேட்டுட்டு மிஸ்கைடட், தேவர் தோஸ் பாப்புலேஷன் வேர் மிஸ்கைடட். அதாவது தவறான புரிந்துணர்வில் இருக்கின்றவர்கள். பகவத்கீதையோட நானும் முழுமையாக போய் சேரவில்லை, தவறாக புரிந்து கொள்வது. அதாவது கிருஷ்ணர் வந்து ரூபம் இல்லை, குணம் இல்லை, அந்த மாதிரி நான் உளருது. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த பகவத்கீதையோட அந்த பர்பஸே வந்து போய் சேரலை. எதுக்காக பகவான் அந்த பகவத்கீதை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த பர்பஸே செவ்வாது. அப்படிப்பட்டவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அபகரித்து விட்டது ஞானமானது அவர்களை விட்டு சென்று விட்டது. ஸோ அவங்களால ஃபுல்லாக திங்க் பண்ண முடியல. அப்படிப்பட்டவர்களாலே வந்து பகவானை சரண முடியாது. அவங்க எஃபர்ட் போட்டாங்க பாவம். இந்த 3வது இருக்கிறவங்க டைப்ல இருக்கிறவங்க எஃபர்ட் போட்டாங்க, கற்றுக்கணும்னு நினைச்சாங்க. தப்பு அவங்க மேலே இல்லை. பட் என்ன துரதிருஷ்டவசம் என்னாச்சு, தவறான ஒரு இடத்துல போய் சேர்ந்து மாட்டிக்கொண்டன. அப்படிப்பட்டவர்கள் ஞானம் முழுமையாக போய் சேரவில்லை. அப்படிப்பட்டவர்களாலும் பகவானை சரணடைய முடியாது. அப்போ நம்மளாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்பாடா, நினைச்சு பாருங்க. இங்க எங்கேயோ போய் நம்ம விழுந்திருந்தோம்னா, இல்லை நானே சொல்ற எக்ஸாம்பிள், டிஸ்கவுண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ட்ரைட் லிசனிங் டு ஒன் லெக்சர். ஒரு யூடியூப் லெக்சர் வந்து கேட்டேன். தொடர்ச்சியா நான் 1 வாரம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ண அவர் என்னதான் சொல்றாரு புரிஞ்சுக்கணும். செகண்ட் டே ட்ரை பண்ணேன். அப்படியே அந்த வார்த்தை வந்து கோர்மையா சொல்றாரே தவிர கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. கிருஷ்ணன் என்னதான்ப்பா சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். Till the last day I was not able to understand. திருப்பி கேட்கிறேன், blah 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 blah. ஒண்ணு ஆனா ஸ்ரீல பிரபுபாதருடைய அந்த பகவத்கீதை ஒரே ஒரு நாள் ஒரு படம் தான் பார்த்தேன். அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே வேணாம், ஜஸ்ட் லவ் கிருஷ்ணன், தூய பக்தி தொண்டு, புரிஞ்சு போச்சு. பயிற்சி எல்லாம் ஸ்பஷ்டமா புரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு படத்துல எனக்கு மொத்தமும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த தூய பக்தருடைய வாயிலாக வருகின்ற அந்த வார்த்தைகளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த மகத்துவம் புரிகின்றது அல்லவா, அப்போதே தெரிஞ்சு போச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ண முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாரு, கடைசி வரைக்கும் நீ அந்த எஃபர்ட் போட்டு டிட்டர்மைன் பண்ணி பர்சிவரன்ஸ் என்னென்னமோ சொல்றாரு, கடைசி வரைக்கும்
பகவான் சொல்ல வந்து இந்த விஷயம் புரியல. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இன்னைக்கு நம்ம எப்படியாவது கவனிச்சிடணும், கிருஷ்ணன் என்னதான் சொல்றாரு கவனிச்சு, தப்பு என் மேல இல்லை, சொல்றவங்க மேல. ஸோ பாம்பினுக்கு நம்ம பாம்புக்கு எவ்வளோதான் பால் தித்திப்பா கற்கண்டெல்லாம் போட்டு காண்டமும் போட்டு நம்ம ஏலக்காலாம் போட்டு எப்படினாலும் தித்திப்பா பாம்புக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பால் நம்ம குடிச்சா என்ன ஆகும்? போய் சேர்ந்துடும், விஷம் தான். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள், அப்புறம் இந்த ஞானிகள், இந்த மாதிரி மாயாவாதிகள், இவர்கள் இடத்துலேயே நம்ம தஞ்சமடைந்தாலும் ஃபினிஷ், துஷ்கிருத்தினாஸ், நம்மளும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவோம். ஸோ ஜாக்கிரதையா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு 4வது ஒரு டைப். இவங்க எப்படின்னா அசுரர்களை போன்ற குணம் படைத்தவர்கள், டிமோனிக் பீப்புள், நாத்திகம் பேசுபவர்கள். இவங்களுக்கு நாங்கள் இவங்களெல்லாம் திருத்த முடியாதுப்பா, அவ்வளோதான். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, அவங்க கிட்டே போகக்கூடாது. நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பீப்புள் அப்ரோச் கூட பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. கிளியர், நமக்கு தான் டைம் வேஸ்ட். அப்படிப்பட்டாங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது அவங்க எப்படி எக்ஸாம்பிள் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, சில பேர் வந்து இந்த மாஸ்க் போட்டுக்கணும், இல்லைன்னா வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணணும் தெரிஞ்சு மாஸ்க் போட்டுப்பாங்க. சில பேர் வந்து அது வைரஸ் வந்ததுக்கப்புறம் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுப்பாங்க. சிலர் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறமும் அதனால இருந்து போகிறோம், என்ன பண்ண போகிறோம், வந்தாச்சு அனுபவிச்சுட்டு போகணும், அவ்வளோதான், ஆண்டு வச்சுட்டு போகணும். இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் திருந்த முடியாது. அனுபவப்பட்டு திருந்தாத ஒரு ஜென்மம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு நாத்திகம் பேசுவார்கள், பகவானை வந்து பொறாமை கொள்கின்றவர்கள். ஆமாம், அப்படியே நான் அவ்வளோ பெரிய அவரை சரணடையணுமா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து ஏளனம் பேசுவார்கள். எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி? துரியோதனன் இல்லையா, சிசுபாலன் இல்லையா, எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு பகவான், மேஜிக் எல்லாம் பண்ணாரு பகவான். தெரியலையா அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணர் பகவானை பார்க்கலாம். அர்ஜுனன் எப்படி பகவானுக்கு கங்கிறேன். ஸோ அதான் அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ துஷ்கிருத்தினாஸை பார்த்தாச்சு. அடுத்து சுக்ருத்தினாஸ். இதுல வந்து ஒரு 4 வகையான பீப்புளை பத்தி வந்து 4 வகையான மக்களை பற்றி வந்து பகவான் கூறுகின்றார். சுக்ருத்தினாஸ் இவங்க என்ன 16 ஸ்லோகத்துல இருந்து பகவான் சொல்றாரு. ஆர்த்தோ, ஜிக்னாசுர், அர்த்தார்த்தி. இவங்க 3 அடுத்த ஸ்லைட் போங்க மாதாஜி. ஆர்த்தோ, ஜிக்னாசுர், அர்த்தார்த்தி. அடுத்த ஸ்லைட் போங்க. அதாவது இதுல முதல் டைப் எப்படின்னா ஆர்த்தோ. இவங்க எப்படின்னாக்கா உடல் உபாதைகள் ஏதாவது வரும்போது பகவான் வந்து நாடுபவர்கள். அதாவது நிறைய பேர் தைராய்டு வரும், நிறைய பேருக்கு வந்து ஏதாவது சர்ஜரி வரும். அப்போ மட்டும் தான் உடனே அவனுக்கு கிருஷ்ணாராமன் கோயிலுக்கு போடுறது, அர்ச்சனை பண்றது. அப்போ மட்டும் எல்லாரும் பக்தர்கள் நரசிம்ம கவசம் படிக்கிறது, கடை அப்பதான் கிருஷ்ணா ராமான பயம் எல்லாம் வரும். ஸோ நமக்கு ஏதாவது உடல் உபாதை வரும்போது நம்ம பகவானை கூப்பிடுறோம் இல்லையா, அச்சிச்சோ ஏதோ ஆயிட்டமோன்னு பயந்து. அந்த மாதிரி கஜேந்திரன் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். கஜேந்திரன் ஏற்கனவே பக்தி பண்ணவர் தான், இருந்தாலும் வந்து இந்த முதலே வந்து கவ்வி கொண்டு இருக்கிறது, வழி தாங்க முடியல கஜேந்திரனுக்கு. எல்லாரும் கூப்பிடுறாங்க, கஜேந்திரனோட மனைவி மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க, கஜேந்திரா வெளில வந்துருன்னு முடியல. வழி தாங்க முதல்ல வந்து அப்படியே வந்து உரிந்து கொள்கிறது. அந்த பாதம் வந்து அப்படியே வலிக்குது, கஜேந்திரன் கால் வந்து மாட்டிக்கிச்சு முதல்கிட்ட. அப்போ அந்த வழி தாங்க முடியாம நாராயணா கஜேந்திரன் கதறலையா. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் ஆர்த்தோ. அந்த மாதிரி வந்து உடலுக்கு ஏதாவது உபாதை வரும்போது, இல்லை மனசுக்கு ஏதாவது கவலை வரும்போது தான், உயிர் ஏதாவது பிரியணும்னு அந்த சமயத்துல வரும்போது தான், கஷ்டம்னு வரும்போது தான் பகவான் நினைப்பாங்க. மீதி சமயத்துல பகவான் எங்கப்பா, நான் எங்க போயிட்டேன். இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் கோயிலுக்கு போற கேஸ், அந்த மாதிரி எல்லாம் அந்த டைப் தான் ஆர்த்தோ. ஆர்த்தோபீடிக்ஸ், அவர் கிருஷ்ணர் தான் ஆர்த்தோபீடிஷியன். அந்த மாதிரி பட்டவங்களுக்கு கிருஷ்ணன் வந்து டாக்டர். ஏன்னா கிருஷ்ணா ப்ளீஸ் நான் இப்போ இந்த மாதிரி நோயில் அவதிப்படுறேன், லிஸ்ட் கொடுத்துருவாங்க. கிருஷ்ணன் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்லாம் எழுதி கொடுக்கணும். இத்தனை எம்ஜி சாப்பிடுவா, இத்தனை எம்சிஜி சாப்பிடுவா. அவங்களுக்கு பொறுத்தவரைக்கே கிருஷ்ணன் டாக்டர், அவ்வளவுதான். ஆர்த்தோட வரும்போது மட்டும் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் கோயிலில் போய் பார்க்க வேண்டியது, தட்சிணா போட வேண்டியது. டாக்டருக்கு பில்லு எழுதுறாங்க, மொழி எழுதுறாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு மொழி எழுதிட்டு வந்துட வேண்டியது. என்ன அநியாயம். ஆர்த்தோலாம் அந்த டைப். ஸோ வைகுண்ட ஏகாதசி போகிற ஆளுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைப் ஆர்த்தோ. ஜிக்னாசூர் ஆர்த்தோ, அர்த்தார்த்தி, ஜிக்னாசூர். அர்த்த ஆர்த்தி, அர்த்தம் ஆர்த்தி. அதாவது பௌதிக விஷயங்கள் வந்து பௌதிக பொருள்கள் மீது நாட்டம் கொண்டவர்கள். மெட்டீரியல் திங்ஸ், பௌதிகமான விஷயங்களுக்கு நாட்டம். பிள்ளைக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், சின்ன வீடு எத்தனை நாள் கூரை வீட்டில் இருக்கிறது, நானும் எத்தனை தேங்காய் உடைச்சிட்டேன் உனக்கு விநாயகர், 108 தேங்காய் உடைச்சனே, திருப்பதிக்கு வந்து மனமுடி கொடுத்தேனே, திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சானே, காது குத்தினவே, என்ன பண்ணிட்டேன் பெருசா அப்படின்னு பகவான் கிட்ட பேரம் பேசுறாங்க இல்லையா. மெட்டீரியல் விஷயத்துக்காக பகவானை நாடுபவர்கள். அந்த மாதிரி கல்யாணம் ஆகணும், குழந்தை பேரு, ஓகே, இட்ஸ் நாட் பேட். பட் அப்ப மட்டும் தான் பகவான் ஞாபகத்துக்கு வருவார். மற்ற சமயத்துல எங்கப்பா நான் போயிட்டேன், அட்ரஸே இல்லை. கரெக்டா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அர்த்தார்த்தி. எக்ஸாம்பிள் வந்து துருவா. அடுத்த ஸ்லைட் போங்க. துருவா இதுதான். துருவன் வந்து என்ன, துருவன் வந்து நல்லாதான் தபஸ்யெல்லாம் நல்லா பண்ணா. பட் ஆரம்பத்தில் இனிஷியல் காசு என்னன்னா, எப்படி வந்து சுழிச்சு என்ன கீழே தள்ளி விடலாம், சத்திரியன் என் ரத்தம் கொதிக்கிறது, சுழிச்சு எவ்வாறு என்ன கீழே தள்ளி விடலாம், எவ்வளவு அவமானம். நான் வந்து என்னுடைய அந்த அப்பாவுடைய அரண்மனையை காட்டிலும், தாத்தாவை காட்டிலும், பிரம்மாவை காட்டிலும் பிரம்மாண்டமான
சத்திய லோகம் நான் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே போனா ஸ்டார்டிங்ல. அப்புறம் பகவான் வந்து ஹிருதயத்துல ஸ்பஷ்டமா வந்து பகவான் தோன்றிட்டான். அதுக்கப்புறம் அது வேற விஷயம் மாறிடுது. பட் அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா பௌதிக விஷயத்துக்காக போய் அதுக்கப்புறம் வந்து பகவான் எடுத்து சரணடைனான். ஸோ ரெண்டாவது டைப் துருவன் வந்து எக்ஸாம்பிளா சொன்னான். மூணாவது டைப் இவங்க எப்படிப்பட்டவர்கள்? இவங்கெல்லாம் வந்து they are surrendering to Krishna. சரணடைபவர்கள். எப்படியும் அட்லீஸ்ட் சரணடைறாங்களேப்பா சந்தோஷம் அப்படின்னு பகவான் சந்தோஷப்படுகிறார். முதல் டைப் நம்ம பார்த்தது துஷ்கிருத்தினாஸ். they don't surrender at all. கிருஷ்ண கிட்ட சரணடைவதில்லை. எவ்வளவுதான் பட்டாலும் வந்து பகவானை வந்து நினைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி அவர்கள். இப்ப நம்ம பாக்குறது வந்து சுக்ரீனாஸ் சரணடைபவர்கள். அதுல வந்து மூணாவது டைப். அது என்ன ரொம்ப இன்க்யூசிட்டிவா இருப்பான். ஆர்வ கோளாறு. கியூரியாசிட்டி கில்ஸ் தி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப கியூரியஸா இருக்குது. கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், இன்ஃபார்ம்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். இல்லையா? புக் வார்ம்ஸா இருப்பாங்க, நிறைய படிக்கணும். ஞானத்துக்காக பகவான் வந்து அப்ரோச் பண்றது. வெறும் அந்த அறிவு தெரிஞ்சுக்கணும் அல்லதுக்காக பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஈகரா இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவர்கள் அந்த வந்து மூணாவது டைப். அவங்களும் பகவானை சரணடைவாங்க. ஆனா அவர்களுக்கும் வந்து உள்நோக்கம் ஒன்று இருக்கிறது. இப்படி மூணுமே வந்து சகாம பக்தர்கள். இதுல நான்காவதாக ஒருத்தர் வருகிறாரே ஞானி. ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானி. ஞானி வந்து இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது ஞானி பரவாயில்லைன்ற கிருஷ்ணன். இந்த ஞானி எப்படிப்பட்டவனா? எல்லாருமே மேக்னானிமஸ், எல்லாரும் ஆஹா ஓஹோ பேஷ்ணு புகழ்றாரு கிருஷ்ணர். யாரையும் தப்பா சொல்லல. ஆனா இந்த மூணு சகாம பக்தர்களோட கம்பேர் பண்ணும்போது ஞானி எவ்வளவோ பெட்டர்ன்னு சொல்றாரு. ஏன்னா எத்தனையோ பிறவிக்கு அப்புறம் இதெல்லாம் அனுபவப்பட்டு எல்லாத்திலும் டேஸ்ட் போய் பௌதிக விஷயங்கள் எல்லாம் அனுபவப்பட்ட கடைசி இதெல்லாம் தற்காலிகமானது அப்படின்ற புரிந்துணர்வு வந்து கடைசியில வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் எஃபர்ட் போட்டு வரான் இல்லையா? அதனால வந்து ஞானி வந்து எவ்வளவோ பெட்டர். அந்த ஞானி எப்படி இப்ப பகவான் சொல்றான்னா எனக்கு ஈக்குவலா அவனை லவ் பண்ற அப்படின்றான். as much as I love myself he is equal to me அப்படின்றாரு. எனக்கு நிகரானவன் அப்படின்ற ஞானி. ஞானி ஒரு சகாம பக்தன் தான். ஆனா தூய பக்தி தொண்டு செய்யலையே. இப்ப ஞானிக்கே இந்த லெவல் கொடுத்துறாங்க கிருஷ்ணன். நாங்கெல்லாம் தூய பக்தி பண்றவங்களாம் பக்தி நான் கேட்கல, தூய பக்தர்கள் கேட்கிறாங்க. பக்தி தொண்டு செய்கின்ற பக்தர்களுக்கு அப்ப என்ன இடம் கொடுத்துருக்காரு பகவான்? என்ன சொல்றாருன்னா ஞானி தனக்கு நிகர்னா பக்தர்கள் எனக்கு மேல, என் உயிருக்கு மேலடா என் பக்தன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் மேல பக்தர்களுக்கு நான் வந்து என்னை முழுவதுமாக தந்து விடுகின்றேன். So Krishna is serving his devotees. அப்போ தூய பக்தி பகவானை எந்த அளவுக்கு ஆகர்ஷணம் பண்ணுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய சொல்றாரு, நம்ம எல்லாம் உள்ள போக வேண்டாம், நிறைய டைம் எடுத்துக்கலாம். முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து மறுபடியும் இதர தெய்வங்களே இந்த மாதிரி தஞ்சம் பகவானை வந்து சில பேர் தஞ்சம் அடைகிறாங்க, சில பேர் தஞ்சம் அடைவதில்லை. சில பேர் என்ன பண்றாங்க டைரக்டா சரண்டர் ஆகிறாங்க, சில பேர் இன்டைரக்டா பகவானை வந்து அப்ரோச் பண்றாங்க. யார் அப்படிப்பட்டவங்கன்னா இதர தெய்வங்களை வழிபடுதல், தேவர்களை வழிபடுதல், நவகிரக வழிபாடு செய்பவர்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நெய் தீபம் போடுறது, கரெக்டா 3 மணி ராகு காலத்துல ஒரு எலுமிச்சை தீபம் போடுறது, சனிக்கிழமை எள்ளு விளக்கேற்றுறது, சோமவாரம் விரதம் இருக்கிறது. கரெக்டா ஏன் காரியம் ஆகணும். எனக்கு இந்த காரியம் ஆகணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் நெஃப்ராலஜிஸ்ட் இல்ல நியூராலஜிஸ்ட் இல்ல யூராலஜிஸ்ட் இந்த மாதிரி போறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் ஆகணும்னா ஒவ்வொரு தெய்வங்களை வந்து காக்க பிடிக்கும். இப்படிப்பட்டவர்கள் தெய்வதை வர்ஷிப் பண்ணி கிருஷ்ணன் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அவருடைய பிரச்சனையே அதுதான். கிருஷ்ணன் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறார். நீ வந்து என்ன நான் சரணடையணும், நீ என்ன தான் பண்ணணும்னு சொல்றதே கிடையாது பகவான். அவ்வளவு ஸ்வீட் அவர் என்ன பண்றாரு, இன்னொன்னு சொல்றாரு என்ன தெரியுமா? நீ எதர் தேவங்கிட்ட போறியே உனக்கு அந்த ஸ்ரத்தையை தரதே நான் தான் பண்றாரு. இல்லைன்னா நமக்கு அந்த ஃபெய்த்தே வராதான். முதல்ல சோமவார பூஜை பண்ணா எனக்கு நல்லதுன்ற ஒரு ஃபெய்த் வருது இல்லையா? அதை தடுறதும் அந்த கிருஷ்ணர் தான் அதை சாங்ஷனே பண்றாரு. யஜ்ய புருஷனே அவர் தான். நீ யஜ்யத்துல சுவாகா நீ எவ்வளவு போட்டாலும் கடைசியில போய் சேருது யஜ்ய புருஷன் அவருக்கு தான். எல்லாரும் அக்னியை கொண்டு போய் அவர்களை தான் தர போடுது. They are mediators, they are representatives of the Lord. பிரதிநிதிகளே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த தெய்வங்களை நீ வழிபடுகின்றாய் அல்லவா, நான் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அந்த ஸ்ரத்தையை தரம்பர் அதுவும் நான் தான்ப்பா, அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ ஸ்வீட் கிருஷ்ணர். யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஆனா அப்படி பண்றோம் இல்லையா, இதான் தெய்வ வழிபாடு பண்றோம் இல்லையா, தப்பு இல்லை. ஆனா எப்படி அவங்களை யூஸ் பண்றோன்றதான் ஒரு விஷயம். அதாவது மகாலட்சுமி அனுதினமும் வந்து விஷ்ணுவுக்கு வந்து திருப்பாத சேவை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனா எப்படி வந்து ரியல் லைஃப்ல எப்படி பாக்குறாங்க, ஜஸ்ட் மகாலட்சுமினா ஈக்குவல் டு கோல்டுன்ற மாதிரி ஆகி போச்சு. கரெக்டா? கோல்டுனா மகாலட்சுமி. சோ இந்த படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி எவ்வாறு சித்தரித்துள்ளனர். அவளுடைய கண்கள் எவ்வளவு அழகானது அப்படி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். மகாலட்சுமி எப்படி பார்க்கறாங்க, ஈக்குவல் டு கோல்டு. அவ்வளவுதான். கோல்டு வேணும்னா மகாலட்சுமி படத்தை மாட்டிக்கணும். வெள்ளிக்கிழமை நான் வந்து லட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணணும், 108 அஷ்டோத்திர நாமாவளி படிக்கணும். அவ்வளவுதான். தவறான ஒரு அப்ரோச் இல்லையா? அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து தவறான ஒரு
வழிமுறை, வழிபாடு முறை தவறு. இதைதான் வந்து கண்டனம் செய்கின்றார் பகவத்கீதையில. இதர தெய்வங்களை நீ வழிபடு நான் வந்து வேணாம்னு சொல்லல. ஆனா எப்படி நீ அவங்களை அப்ரோச் பண்ற, அந்த அப்ரோச் இருக்கே அது தப்புன்ற. இந்த மாதிரி வந்து அவங்களை நீ உன்னுடைய புலன்களை திருப்தி செய்வதற்காக நீ அவர்களை அணுகி செல்கின்றாயே, அது தவறான ஒரு விஷயம். குபேரனுக்கு விட்டா நம்ம அப்புறம் காவடி எடுத்து எனக்கு இது நடக்கும். இதெல்லாம் வந்து உடனே வருத்தி கொண்டு நம்மளுடைய புலன்களை கடைசியில நம்மளுடைய புலன் திருப்திக்காக தான் வந்து நம்ம செய்யணும். அந்த அப்ரோச் தான் தப்புன்னு சொல்றாரு பகவான். ஓகேவா? சரி, அதான் ரொம்ப விஷயம். அப்புறம் கிருஷ்ணர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த ஸ்லைட் போங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். சில சமயம் என்ன பண்றாரா கிருஷ்ணர் வந்து சிலவருக்கு சில விஷயங்களை தருகின்றார். இதே வேறு விதமான மக்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்கின்றார், பறித்துக் கொள்கின்றார். யாருக்கு கிருஷ்ணர் தரார், யாருக்கிட்ட இருந்து பறித்துக் கொள்வார், அதை வந்து நம்ம பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு டேஸ்டான ஒரு விஷயம் இது. இதை வந்து நிறைய பேர் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது சரியா. இப்போ இந்த பாக்குறீங்க இந்த படத்துல பலி மகாராஜ் இருக்காரு. பலி மகாராஜுக்கு கிருஷ்ணர் வந்து கொடுத்தாரா எடுத்தாரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். எடுத்தாரு. ஏன் எடுத்தாரு, என்ன ப்ராப்ளம் பலிகிட்ட? பலிகிட்ட வந்து ரொம்ப he was very proud of too much of opulence. நிறைய செல்வம் இருந்தது அவங்ககிட்ட. என்ன வேணாலும் கேளா தரேன், உனக்கு என்ன வேணும், அப்படியா என்ன வேணாலும் கேளா தரேன். என்ன சாதாரண ஒரு சின்ன பையன் என்ன கேட்டு போறேன். பகவான் வளர்ந்தார். ஆக்சுவலி ஒரு அடியில முடிஞ்சு போச்சு. அவர் 2 அடி 3 அடி கூட எடுத்துக்கிட்டானா, ஒரு அடியில மொத்தத்தை முடிச்சிட்டாரு. என்னப்பா என்னமோ பெருசா சொன்ன, 3வது அடி நான் எங்க வைக்கிறேன்னு கேட்கிறாரு. அப்ப தெரிஞ்சது பலி மகாராஜுக்கு தப்பு பண்ணிட்டோமே, என் தலையில வைங்க 3வது அடி. அப்படியே உள்ள தள்ளுறாரு, பாத்தாள் லோகத்துக்கு தள்ளுறாரு. ஸோ நமக்கு பலி மகாராஜு கிட்ட அவ்வளவு செல்வம், அந்த ஒரு செல்வ செழிப்புனால வந்த ஒரு கர்வம், அதை வந்து பகவான் பிடிக்கல. பகவான் கொஞ்சம் ஈகோ இருந்தா கூட பிடிக்கலாம். வெரி வெரி கிருஷ்ணா வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பு. பக்தர்கள் கிட்ட இருந்து அந்த சின்ன அனர்த்தம், அந்த சட்டலான விஷயத்த கூட பகவான் பொறுத்துக்கொள்ள மாட்டார். என் தூய பக்தனுக்கு அது இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு முள்ளு மாதிரி குத்தி கொண்டே இருக்குமா பகவானுடைய திருப்பாதத்தை. அவருக்கு அது பிடிக்காது. டக்குன்னு பார்த்துருவார். ஆஹா, உனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அனர்த்தம் இருக்கு, ஏதாவது பண்ணி நம்மளை வந்து தூய்மைப்படுத்திடுவார். அப்போ வந்து எடுத்துடுவார். சில சமயம் கொடுப்பாரு. ஸோ பலி விஷயத்தை வந்து எடுத்துட்டார். எல்லாத்தையும் மொத்தத்தையும் பண்ணிக்கிட்டார். ஒண்ணுமே இல்லை, பிச்சைக்காரன் ஆயிட்டான். இந்த பலி விஷயத்தை அடுத்த ஸ்லைட் போங்க. சில சமயம் என்ன பண்றாரு பகவான், தருகின்றார். சுதாமா விஷயத்துல என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சுதாமா தூய பக்தர் தான். அவர் மேல ஒண்ணுமே நம்ம குறையே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை, who is too much attached to renunciation. துறவு என்ன பண்ணிட்டாராம் கிருஷ்ணர் வந்து, நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவசியம் இல்லை, என் பக்தன் தானே, நீ குச்சேலன்னு கூப்பிடுறாங்க சுதாமா, நீ என் ஃப்ரெண்டுடா, குச்சேலன்னு கூப்பிடுறாங்க. உனக்கு எதுக்கு அந்த மாதிரி பேர்? நான் அப்படி இருக்க சொல்லலையே, நான் கஷ்டப்படாது. ஏன்னா எனக்கு கிழிச்ச பல ட்ரெஸ் போட்டு நான் சொன்னா, நீ காரில் போ, பிரபுபாதர் போலியா, காரில் போலியா, டொயட்டா போ, எதுல வேணாலும் போ. யூ டோன்ட் கெட் அட்டாச் தான் சொல்றாரு. அது மீது பற்றுக்கொள்ளாதே, குச்சேலன்னு கூப்பிடுறாங்க சுதாமா, என்னால இதை பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்றாரு கிருஷ்ணர். அப்படியே கட்டி தழுவி கொள்கிறார். ருக்மணி பார்க்கிறார். பிராட்டி பயம். ஒரு வாய் சாப்பிட்டா 2 வாய் சாப்பிட்டாரு. ஏற்கனவே என்ன கொடுத்துறாரு முழுசா, இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா அத்தா நானும் அடிமையாக வேண்டும் அப்படின்னு ருக்மணி பிராட்டி வந்து கையை பிடிச்சிக்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கெஞ்சிரா, சுவாமி போறோம் உங்க கருணை. கண்களை பாருங்க எப்படி சுதாமா பாக்குறேன். வாஷ் பண்ணி விடுறாரு லோட்டஸ். இவர் வந்து பகவான் என்ன பண்றாரு, பக்தனுக்கு வந்து பாதத்தை வந்து கழுவி விடும். சரி, நம்ம வந்து என்ன பண்றோம், ஆஹா யோசிக்கணும் எப்படி இருக்கணும் நம்ம. சரி, இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, சுதாமா விஷயத்துல என்ன பண்ணாருன்னா கொடுக்குறாரு நிறைய செல்வம். சுதாமா வீட்டுக்கு போய் பாக்குறா, அட்ரஸே தெரியல. அவங்க ஒய்ஃபா வந்து நிக்கிறாங்க. எதுக்கு, யார் இந்த பெண்மணி அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி பிரம்மாண்ட என்ன செல்வ செழிப்பு என்ன கூரை போடுச்சு, என்ன நம்ம மாளிகைலாம் இருக்கு. நம்ம பசங்க எல்லாம் அப்படியே ஆசையா ஓடி வராங்க. எங்க போச்சு அந்த தரித்திரத்தை நீக்கிட்ட. ஏன்னா it was too much attached to detachment. அப்படின்னு இருக்க வேணாங்க. ஒரு இந்த எக்ஸ்ட்ரீமும் போக வேணாம், அந்த எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம்னு சொல்றாரு பகவான். பக்தனாக உனக்கு நான் பொருள் தரேன், ஆனா நீ as long as you are not attached to it நான் உனக்கு தரேன். நீ அதை கூட பற்று கொண்டு விட்டால் அது உன்னுடைய சாதனை வந்து டிஸ்டர்ப் பண்ணனாக்கா நான் வந்து எடுத்துறேன். எது வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த பௌதிக பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாமல் அது வந்து அஃபெக்ட் ஆகாம நம்ம பக்தி பண்றோமோ அது வரைக்கும் நல்லது. தந்துகிட்டே இருப்பார், எவ்வளவு வேணாலும் தருவார். ஆனா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம கிருஷ்ண பக்திக்கு எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயத்த நம்ம தீவிரமா இருக்கணும். லேப்டாப் ஐ யூசிங் இட் ஃபார் கிளாஸ், பேக் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். எல்லாமே திங்ஸ் ஆனா எல்லாமே கிருஷ்ண உறவை நம்ம யூஸ் பண்றோம். பிரபுபாதர் அதே மாதிரி ஏர்பிளைன்ல போனாங்க. பிரபுபாதர் வந்து இந்த பிரம்மச்சாரியா இருந்து பிருந்தாவனத்துல இருந்திருக்கலாமே, எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணணும்னாக்கா அப்படி போய் பிரச்சாரம் பண்ணா இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். ஆனா அவர் எப்படி பண்ணார், நாட்டம் இல்லாம அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணார் இல்லையா. அதே மாதிரி நம்மள வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பகவானுக்காக, பகவானை உனக்காக நான் வந்து
இதை கிருஷ்ணா கான்சியஸாக நான் வரணும், கிருஷ்ணா உடனே முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணுவார், எடுத்துப்பார். ஸோ யார் யாருக்கு வந்து தருகின்றார், யார் யார் இடத்துலேருந்து பறித்துக் கொள்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி எல்லாரை பற்றி பகவான் சொல்லிட்டே வராரு இல்லையா. ஸோ முதல்ல வந்து யார் வந்து தஞ்சம் அடைந்தார்கள், சரண் அடையாதவர்கள் யார் யார், டைரக்டா சரணடையாம இன்டைரக்டா சரணடைந்தவர்கள் யார் யார், அதாவது இதர தெய்வங்களை வழிபடுது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பற்றி சொன்னார். அப்புறம் கடைசியா இன்னும் ஒருத்தரை பற்றி சொல்றாரு, அபுத்தயா அப்படின்னு இன்னொருத்தரை பற்றி சொல்றாரு, புத்தியராக. இந்த மாதிரி வந்து பொன் பொருள், லஸ்ட் ஃபார் ஃபேம், லஸ்ட் ஃபார் மணி, எதுக்கு வேணாலும் இருக்கலாம். காமம் வந்து பொண்ணுக்கும் இருக்கலாம், பொருளுக்கும் இருக்கலாம், புகழுக்கும் இருக்கலாம், புகழுக்கும் இருக்கும். நான் தன்னை வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசணும், ஐ ஷுட் பி ரெகக்னைஸ்ட், நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறேன், என் பேர் போடல, என் பேர் பெருசாக போடல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. பேருக்காக செய்ய வேண்டியது, அதுக்காகவும் இருக்கலாம். ஸோ காமம்ன்றது எந்த விஷயத்துக்கு வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட கூட பரவாயில்லையா. அவங்களெல்லாம் எப்படி சொல்றாருன்னா டெஸ் இன்டெலிஜென்ட் தான் சொன்னார், கொஞ்சம் அறிவோட கம்மி, பரவாயில்ல. ஆனால் எல்லாருமே வந்து மக்னானிமஸ் அப்படி எல்லாருமே ரொம்ப பரவாயில்ல, பேஷ் பேஷ்னாங்க. ஆனால் கடைசி திட்டி விட்டார் ஒருத்தர், ஒரு விதமாக கோபித்துக் கொள்கிறார் பகவான். அப்புதையாக புத்தியே இல்லப்பா அப்படின்ட்டாரு. சுத்தமா அறிவே இல்லைன்னு யாரு திட்டுறாருன்னா, யார் ஒருவர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் பகவானுக்கு ரூபம் இல்லை, பகவானுக்கு வந்து குணம் இல்லை, பகவான் இடத்துல வந்து இந்த லீலைகள் எல்லாமே போய் நைத்தின்னு இருக்காங்க இல்லையா, மாயாவாதம் பேசுபவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இடத்துல நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களெல்லாம் வந்து அபூதயாக ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அவங்கக்கிட்டலாம் வந்து நான் பிரகாசம் அகம், அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து பிரகாசமாக மாட்டேன். இந்த மாதிரி மூடர்கள் இடத்துல வந்து ஐ வில் நாட் ரிவீல் மை செல்ஃப். நாகம் பிரகாஷகா, நான் அகம் பிரகாஷகா. எவ்வளவுதான் வந்து சொல்லியும் கொஞ்சம் கூட சுத்தமா அறிவே இல்லாம இந்த மாதிரி வந்து என்னை வந்து பகவானால படைக்கப்பட்ட எல்லா விஷயங்கள் இடத்திலுமே இவ்வளவு குணங்கள் இருக்கின்றது என்றால், அந்த மண் பகவானால படைக்கப்பட்ட மண்ணுக்கு வாசம் இருக்கிறது, பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த பூவுக்கு நறுமணம் இருக்கிறது, பூவுக்கு எத்தனை வண்ணங்கள் இருக்குது. அவ்வாறு இருக்கும்போது பகவானுக்கு ரூபம் இல்லை, குணமே கோபம் இருந்துச்சு பகவானுக்கு. அப்படிப்பட்டவர்களை அப்படியாக அப்படி திட்டுறார். இந்த மாதிரிப்பட்டவர்கள் இருக்காங்களே, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இடத்துல அசோசியேஷன் நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம யாரோட பழகுறோமோ அதுக்கு தகுந்தா வந்து நமக்கும் வந்து அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வரும். ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு மாமிசம் செய்கின்ற ஒரு இடத்து பக்கத்திலேயே நம்ம இருக்கணும்னா அதனுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அழுகி போன பழங்கள் வீட்டில் ரொம்ப நாள் இருந்தாலும் அந்த ஃபங்கஸ் ஸ்மெல் வரும், கரெக்டா. ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யாட்டி கூட அது அதனுடைய தாக்கம் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுமா. ஸோ அதனால் நம்ம யாரோட பேசுகிறோம், யாரோட பழகிறோம் அப்படின்றதுல ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். அபுதையாக அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறார். ஸோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னும் கடைசியாக வந்து அடுத்த ஸ்லைடு. ஸோ இந்த மாதிரி பட்டவர், அதான் எப்படிப்பட்டவர்கள்னா, ஸோ இந்த துஷாசனன், துரியோதனன், சிசுபாலன், எவ்வளோ பேர் பகவான் வந்து சபைக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்க்கும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சான் துரியோதனன். சிசுபாலன் எத்தனை சான்ஸ் கொடுத்தார் பகவான், எத்தனை முறை பொறுத்துக்கொண்டார். பகவானுடைய அந்த ரூபத்தை பார்த்துட்டு இருந்தாலே இப்படிப்பட்டவர்கள் அபுதையாக. இவங்களாம் புத்தியே சுத்தமா நோ பிரெயின். முதலாவது லெஸ் இன்டெலிஜென்ட், நிறைய வந்து நோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு திட்டி விட்டார். அவர்களுக்கு நான் பிரகாசமாக மாட்டேன், அகம் நாகம் பிரகாசம். ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னோட ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஹிருதயத்தில் வந்து எவ்வளோதான் அவங்க வந்து எஃபர்ட் போட்டாங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்களால வந்து கிருஷ்ண பக்திக்கு வரவே முடியாது, கிருஷ்ண உணர்வில் வந்து வர முடியாது. ஏன்னா தவறான புரிந்துகள் திருந்தாத ஒரு கேட்டகரி அபுதியாக. சரி, லாஸ்ட்டாக வந்து 4 ஸ்லோகம் தான் இருக்குது. இதில் வந்து பெருசாக இது வரைக்கும் சொன்னதோட சம்மரி தான் எல்லாமே. சரி, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து பகவான் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம 4வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். அர்ஜுனன் வந்து கேட்குறா இல்லையா, பகவானை நீ தான் வந்து சூரிய தேவதாவுக்கு வந்து பகவத்கீதை சொன்னால் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அவருக்கு என்ன வயசு உனக்கு என்ன வயசுன்ற மாதிரி அர்ஜுனர் கேட்டார் இல்லையா. அர்ஜுனன் தனக்காக அதை கேள்வி கேட்கல, ஆக்சுவலி நமக்காக கேட்டார். ஸோ 4வது சாப்டர்லேயே பகவான் அது பதில் சொல்லிட்டாரு. அதே வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து அதோடைய கண்டினியூஷன் மாதிரி இந்த ஸ்லோகத்தில் 26, 27, 28 சொல்கிறாரு. எனக்கு அர்ஜுனா, ஐ நோ த பாஸ்ட், ஐ நோ த ப்ரெசென்ட், ஐ நோ த ஃபியூச்சர். நிகழ்காலத்தில் என்ன நடந்தது, இறந்த காலத்தில் என்ன நடந்தது, நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன நடக்கும், வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் வந்து எதுவும் தெரியும். உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நீ எத்தனையோ பிறவி பார்த்துட்ட, ஆனால் ஒவ்வொரு பிறவி நீ என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பகவானுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, எப்படி நாம் என்ன செய்ய போகிறோம் எல்லாமே வந்து பகவானுக்கு தெரியும். அதாவது 26 ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்தது கடைசியாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து பகவானுடைய புரிந்துணர்வு கிடைக்கலன்னா, why can't we see, why we cannot understand Lord,
அப்படின்னு 27வது ஸ்லோகத்தை சொல்றாரு. இந்த விஷயத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். 7வது அத்தியாயத்தை இதுக்கப்புறம் அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்பாரு, அது 8வது அத்தியாயத்துல வரும். ஏற்கனவே நீங்க 8வது அத்தியாயம் பார்த்துட்டீங்க, 8வது அத்தியாயத்துல வரும். பட் நான் வந்து அடுத்த முறை கிளாஸ்ல வரும்போது அதெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி, ஒரு குயிக்கா ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கண்டினியூஷன் கிடைக்கணும். ஓகேவா? ஒரு இந்த ரீசனை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து நிறுத்திக் கொள்ளலாம். என்ன ரீசன் சொல்றாருன்னா, இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை? Why can't we understand Krishna? 27வது ஸ்லோகத்தை சொல்றாரு, இச்சா துவேஷம், விருப்பு வெறுப்பு, இந்த துவந்தங்களுக்கு சிக்கி கொண்டவர்கள். சீத உஷ்ணம். ஓகேவா? நம்ம குளிர்காலத்துல நமக்கு ஏசி நிறுத்திடும், வெயில் காலத்துல ஏசி போட்டுக்கணும். கரெக்டா? இனிப்பு கேட்குது, காரம் சாப்பிட்டா இனிப்பு கேட்குது, சுகம் துக்கம், இதெல்லாத்துக்குமே வந்து நம்மளை வந்து அது ஈக்குவல் பாயிண்ட்ஸாக இல்லாதவங்க. அது ரெண்டுத்துக்கும் வந்து அது ரெண்டுத்துக்கும் கண்ட்ரோல், அது ரெண்டுத்துக்கும் வந்து அடிப்பட்டவர்கள், அதிலிருந்து விடுவிக்காது துன்பப்படுகின்றவர்கள். அந்த மாதிரி துவந்தங்களுக்கு பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பகவான் வந்து 8வது அத்தியாயத்தில் நிறைய சொல்கிறார். ஓகே, ஸோ அதை வந்து 8வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஸோ 4 விதமான ஒரு சம்மரி முடிச்சுக்கலாம். 4 விதமான சகாம பக்தர்கள் டோட்டலாக இந்த 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். ஆர்த்தோ, ஜின்னாசுர், அர்த்தார்த்தி. ஞானி வந்து சகாம பக்தன் இல்லது, ஞான மிஸ்ரம். இது 3 வந்து கர்ம மிஸ்ரம். 4வதா ஒன்று சொல்றாரு, 30வது ஸ்லோகத்தில் சொல்றாரு, 29வது ஸ்லோகத்தில் சொல்றாரு மோட்ச காமின்றது. அதுவும் ஒரு மோட்சம் வேணும்ன்றதுக்காக பகவான் அப்ரோச் பண்றது. அவங்களும் வந்து செல்ஃப்லெஸ்ல பக்தி பண்ணலையே, எதையுமே ஒரு எதிர்பார்க்காம பகவானோட திருப்திக்காக பக்தி செய்யவில்லையே, மோட்சத்தை எதிர்பார்த்து மோட்ச காமி. அதுவும் ஒரு விதமான சகாம பக்தர். இந்த மாதிரி 4 விதமான சகாம பக்தர்கள் அதை வந்து 29வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்புறம் ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யக்கியம், இப்படியெல்லாம் வந்து அர்ஜுனருக்கு வந்து சொல்ற நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அர்ஜுனருக்கு டவுட் வரும், அவர் கேள்வி கேட்பார். அதை வந்து 8வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார். நாம் இதோட முடித்துக்கொள்ளலாம். கடைசி சைடு போங்க. ஆனா இது இந்த லாத்துல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் இஸ், இந்த 4 விதமான சகாம பக்தர்களோ, கர்ம மிஸ்ர பக்தர்களோ, ஞான மிஸ்ர பக்தர்களோ, ஞானியா இருந்தாலும் கூட எவருமே வந்து பகவானை வந்து முழுவதுமாக திருப்தி செய்யவில்லை. பகவானே, எப்போது உன்னுடைய திருவடிகளுக்கு நான் சேவை செய்ய போகின்றேன் அப்படின்னு அனுதினமும் அழுது கொண்டிருக்கிறான். தூய பக்தி செய்கின்ற தூய பக்தன் ஒருவன் மட்டுமே பகவானை வந்து முழுமையாக கவர முடியும். அந்த மாதிரி சமயத்துல வந்து அவங்க எப்படி அந்த பட்டு தொங்கின அந்த வந்து பழம் போல தாக்க முடியாம காப்பில இருந்து கீழே விழுற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்ப பகவான் வந்து ஓடி நினைச்சுக்கிறான். பக்தன் பகவானால பொறுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரிவு துயர் ஆற்ற முடியாம தவிக்கின்ற பக்தன் பகவானை என்ன பண்றானா வந்து அரவணைத்து கொள்கின்றார். அந்த மாதிரி தூய பக்தி செஞ்சாதான் வந்து நம்ம பகவானை வந்து கவர முடியும். ஸோ இந்த நடுவில் இருக்கின்ற 6 அத்தியாயங்களும் பக்தியை பற்றியே பேசுகின்றன. மேலும் வந்து அதை பற்றி நம்ம நிறைய 8வது, 9வது, 10வது அத்தியாயத்திலே காணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय।